எடப்பாடியார் அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டை சுற்றி வென்ற போதும் தொண்டர்கள்ட்ட பேசலை. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப இந்த ரூட் மாஃபியானி அந்த ஜெகதீஷ் உட்காந்து அடிக்கிறதுனாலையோ, இல்லை ஜென்சி கிட்ஸு எல்லாம் தப்பாக ஓட்டு போட்டுட்டானோ அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, அடுத்தவன் மேலே நம்ம இந்த ப்ளேம் கேம் நடக்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ ஒரு பயனும் கிடையாது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இந்த ப்ளேம் கேம்னால. ஸோ இதுக்கப்புறமும் எப்படி இருக்க போகுது மேம் அரசியல்? ஏன்னா இப்போ திமுக நீங்க சொல்ற மாதிரி தோல்விக்கான காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அதிமுக இன்னைக்கு அவங்க கட்சியை எப்படி நிலைநிறுத்துறதுன்றதுல போராட்டத்துல போயிட்டு இருக்காங்க. தாவேக்கா ஆட்சியில இருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட தேர்தல் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு திமுக விசிகா ஒரு பெரம்பலூர்ல ஓப்பனா சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன சண்டை சார். அது திமுக காரங்களுக்கு என்ன, எங்களால ஜெயிச்சுட்டு நீ இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிட்டு எங்களையவே நீ ஏற்று பேசுவியான்டா. அதான் சொன்னல, பணம்ங்கிறது தான் எல்லா இடத்துலையும் பேஸ். சரிங்களா? இன்றைக்கி காங்கிரஸ் 5 பேர் ஜெயிச்சிருக்கானா, இல்லை விசிகல 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஐஏஎம்எல்ல ஜெயிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யார்? திமுக தான் பெரிய பார்ட்னர், பெரிய இது அந்த இது இருக்கிறது. இவங்களோட சப்போர்ட்டில் தான் எல்லாருமே ஜெயிச்சாங்க. பெரிய சப்போர்ட் இவங்க. அதில் விசிகாவோட ஓட்டு இருக்கும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அதில் கொஞ்சம் விசிகா ஓட்டு இருக்கும், காங்கிரஸோட ஓட்டு இருக்கும், ஐஎம்எல்லோட ஓட்டு இருக்கும், எல்லாத்தோட ஓட்டு இருக்கும். ஆனால் பெரிய பார்ட்னர் அப்படின்னா அது டிஎம்கே இல்லையா? அப்போது ஏன் காசு இது நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. மாயவரத்தில் இதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போட்டு மிதிச்சாங்க தெரியுமா காங்கிரஸ்காரங்கள. இது எல்லாமே ஒரு ஆதங்கத்தில் நடக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள சும்மாலாம் ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க விடிய போய் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபிசிக்கலாக உழைச்சவங்களா இருப்பாங்க. தெரு தெருவா சுற்றுறவங்களா இருக்கும் சார். அவன் மேஜர் பார்ட்னர் சார், பெரிய பார்ட்னரு. ப்ளஸ் அவன் பெரிய லெவலில் பணம் செலவு